Hello friends, welcome to Sudha's Kitchen. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல ஒரு ஃபிஷ் கறி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்கலாம். ஒரு மண் சட்டில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொடம்புளி, அதாவது கேரளா புளின்னு சொல்லுவாங்க. அந்த கொடம்புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு 3 பீஸ் எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு துருவி வச்சுருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் துருவி வச்சுருக்கிறேன். அந்த ரெண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கவும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் கூடவே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்ல எண்ணெய் வெளியே தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு இந்த புளி ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டை சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். நல்லா கொதிச்சிடுச்சு, மீன் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. ரொம்ப காரமாலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.